ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? சென்சார் சர்டிபிகேட் இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க. ஏன்னா படத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. இந்த 64 கட்ஸ்ன்றாங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன? இது இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பா பேசப்படுற ரெண்டே விஷயம், ஜனநாயகன் வெளியிடும் தளபதியோட இந்த அரசியல் பிரவேசம் தான். இந்த அரசியல் பிரவேசத்தை தடுக்கிறதுக்காக ஒன்றிய அரசு சதித்திட்டம் தீட்டுதா? அந்த 64 கட்ஸ்ன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஜனநாயகன் படம் குறித்த நேரத்துல குறித்த தேதியில ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா? என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்றத நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தேதியில ஜனநாயகன் படத்தோட வெளியீடு, அதனோட முன்பதிவு, அதனோட ட்ரைலர் லான்ச், அதனுடைய பாடல்கள் தான் இணையதளம் மொத்தத்தையுமே சுழட்டி போட்டுக்கிட்டு இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா சமீபத்துல நேற்றைய தினம் வெளியான ராவண மகண்டான்ற பாடல் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் உற்சாகத்தின் உச்சத்துக்கே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வரிகள், அப்படிப்பட்ட ஒரு இசை. ஏன்னா நான் லிரிக்ஸ் எழுதிய விவேக் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா அதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் நாடி நரம்பு ரத்தத்துல தளபதி ரசிகர் என்ற வெறி ஊறி போனவனால மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வரிகளை எழுத முடியும். அதே போல இசையும் அனிருத்துது. இப்படி ஹார்ட் ஆஃப் த டாபிக்ல போயிட்டு இருக்கும் போது நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி இருந்தது, என்னங்க படம் ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, இன்னும் கண்டென்ட் அப்லோட் பண்ணணும், ஓவர்சீஸ்க்கு கண்டென்ட் அனுப்பணும், இன்னும் சர்டிபிகேட் நமக்கு வராம இருக்கே, யூஏன்னு கொடுத்துட்டாதான் சொல்றாங்க. ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த யூஏ கொடுக்கறதுக்கும் கிட்டத்தட்ட அந்த சென்சார் அதிகாரிகள் கடுமையான காட்சிகள் நீக்கணும், மியூட் பண்ணணும், 64 கட்ஸும் போடணும்னு ஒரு செய்தி ஒரு பக்கம் உலாவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில இந்த அரசியல் பிரவேசத்திற்காக பயன்படுத்தப்படுகிற சில காட்சிகளும் சில வசனங்களும் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கிறதா? ஏன்னா ஜனநாயகன் வெறும் படம் மட்டும் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஒரு அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் 2 மாசத்துல 3 மாசத்துல எலெக்ஷன் தேதி அறிவிக்க போற இந்த நேரத்துல ஜனநாயகன் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மாஸ் கமர்ஷியல் மசாலா படம் வருதுன்னும் போது அது இன்னும் தளபதிக்கு அந்த ரசிகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு டூலா தான் நம்ம பார்க்க முடியும் இந்த ஜனநாயகன் படத்தை. இந்த ஜனநாயகன் படத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு ஒரு சக்தி தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டேதான் இருக்காங்க. அதுல எங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்சார் போர்டுல ஒரு படத்தை பாக்குறாங்க, தணிக்கை செய்றாங்க, அதுல ஆட்சேபனை பண்ற மாதிரியோ இல்ல மதம் சார்ந்தோ இல்ல வேற ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கோ பார்த்துட்டு அதை சரி பண்ணுங்க, 1-2 கட்ஸ் மியூட்ஸ் கொடுத்து அவங்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. பட் இந்த படமானது ஜனநாயகன் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே சென்சாருக்கு அனுப்பப்பட்டு அந்த படத்துக்கு ஏன்னா பயங்கரமான ஆக்ஷன்ஸ் இந்த படத்துல இருக்கு, சில அரசியல் வசனங்கள் இந்த படத்துல இருக்கத்தான் செய்யும். பின்ன இது அரசியல் படமா தான் பார்க்கப்படும். ஏன்னா தேர்தல் நெருங்குது. இந்த நேரத்துல ஒரு நடிகராக மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவனாக இன்னைக்கு உருமாறி இருக்கிற எங்க தலைவரி எங்கள் தளபதி அந்த படத்துல அரசியல் வசனம் பேசாம என்ன பேசுவாரு? அப்போ அந்த மாதிரியான சில காட்சிகள் அந்த படத்துல இடம் பெற்றிருக்கத்தான் செய்யும். ஆனா இதுல சில ஆட்சேபனை தெரிவித்து சில கட்ஸ் கொடுத்து யூஏ அளிக்கப்பட்டிருக்கிறதாவும் தகவல் இருக்கு. யூஏ கொடுக்கப்பட்டு அந்த சான்றிதழ் தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்கணும், சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிபிகேட் ஃபர்தரா வந்தா மட்டும்தான் நம்ம படத்தை கண்டென்ட்டுக்கு கியூபுக்கு அனுப்ப முடியும், ஓவர்சீஸ்க்கு அனுப்ப முடியும், முன்பதிவுகளை ஆரம்பிக்க முடியும். இப்பவே ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனை ஆகப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல பிற மாநிலமான கேரளா, கர்நாடகாவில 6 மணி காட்சிகள் போடப்பட்டதா சொல்றாங்க. புக்கிங்ஸும் ஆரம்பிச்சு பரபரப்பா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் முன்பதிவு ஆரம்பிக்கப்படவில்லை. ஏன்னா இந்த சென்சார் சர்டிபிகேட்னால தடைப்பட்டு நிக்குது. இப்படியான சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த படத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ஒன்றிய அரசு வேலை செய்கிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு இருக்கு, சந்தேகமும் நமக்கு இருக்கு. இப்போ இந்த சமூக வலைதளங்களை பரவிக்கிட்டு இருக்கு இந்த 64 கட்ஸ்ன்றது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இந்த படத்தோட ஆன்மாவை இது குறைக்குமா குறைக்காதா? அதுவும் மட்டும் இல்லாம வினோத் போன்ற ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படைப்பாளி தீரன் படம்லாம் நம்ம பார்த்திருப்போங்க. அந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகள் திணிக்கிற மாதிரி இருக்காது. அந்த கதைக்கு தேவையான அளவுக்கு அந்த படத்தோட ஒன்றிணைந்த ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள், சில தகவல்கள், சில டேட்டாக்களை அவர் கொடுத்திருப்பாரு. அது படத்துக்கு தேவையே கிடையாதுப்பா, இப்ப எதுக்குப்பா இதை இவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துலன்ற மாதிரியான காட்சிகள் இடம்பெறவே பெறாது. அந்த கதைக்கு அந்த காட்சிக்கு எது தேவையோ அதை தான் அந்த இடத்துல அவர் பிளேஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி இவர்கள் சொல்லக்கூடிய அந்த 64 காட்சி கட்டு என்பது உண்மையானால் அந்த படத்தோட ஆன்மா குறையும். அந்த படம் ஒரு சரியான படமா மக்கள்கிட்ட வருமா என்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்கு. அதுவும் இல்லாம ஜனநாயகன் போன்ற ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர், பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படத்துல இப்படியான சில கட்ஸ்கள் கொடுக்கும் பொழுது
அது வேகத்தையும் விறுவிறுப்பையும் குறைக்கும். இப்போ நமக்கு இந்த சென்சார் பிரச்சனை, பொலிட்டிக்கல் பிரச்சனைலாம் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம கடந்த 10 வருஷமாவே வந்து ப்ராப்ளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெர்சல் படத்துல வந்து இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளத்தை பத்தி பேசினாரு. அது ஒன்றிய அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி வந்து சர்க்கார் படத்துல வந்து இலவசங்களுக்கு எதிராக நம்ம தளபதி அவர்கள் பேசியிருப்பாரு. அது வந்து ஆளும் தரப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்தது. எப்படியோ திட்டமிட்டபடி அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகத்தான் போகுது. பட் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் கொடுக்கறது, இந்த குடைச்சல் கொடுக்கறது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. நம்ம ஆல்ரெடி கடந்த ஒரு டிகேடாவே வந்து பிராபலத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம துப்பாக்கியில, காவலன்ல, சுறால ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை வந்து இப்போ கடைசி படமான ஜனநாயகன் வரைக்கும் அது நமக்கு தொடருதுன்னு வச்சுங்களேன். இவங்க அதை வச்சு ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லை. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம் தளபதிக்கு ஆதரவாகத்தான் அது போய் நிக்க போகுது. ஏன்னா நம்ம தோழர் ரமேஷ் கூட சொல்லியிருப்பாரு, இது ஒரு 50 மீட்டிங்குக்கும் ஒரு 100 பொதுமக்கள் கூட்டத்திற்கும் சமமானதான் ஜனநாயகன் படம்னு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை இவங்க முடக்கணும்னு நினைச்சாங்கன்னா இது யாருக்கு பேக் ஃபயர்? சர்டிபிகேட் கொடுக்காமலையோ இல்ல தியேட்டர்ஸ் கொடுக்காமலையோ முடக்கினாங்கன்னா கொள்கை எதிரியான பாஜகவுக்கும் அரசியல் எதிரான திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியும் ஒரு அவப்பெரியும் ஏற்படுத்தி கொடுக்காதா? அறிவு இருக்கிறவன் அங்க டச் பண்ண மாட்டான். சுய சிந்தனை இருக்கிறவன் தேவையில்லாம இந்த நேரத்துல விஜய் டச் பண்ண கூடாதுன்னு நினைப்பான். அவங்க இப்ப சுரண்டி விட்டாங்கன்னா அதற்கான பாதிப்பு அவங்களுக்கு அது நிச்சயமா 26ல கிடைக்கத்தான் போது. நம்ம பார்க்கத்தான் போறோம் வச்சுங்களேன். ஜனநாயகன் படத்தையும் அரசியலும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா வரப்போறது தளபதி நடிச்சிருக்க படம். அதுல நிச்சயமா அரசியல் டச் இருக்கும், இல்லாம இருக்காது. அதை தாண்டி நம்ம எச் வினோத் அவர்கள் மலேசியால சொல்லியிருப்பாரு, இது அப்படி இப்படி இருக்கும், உள்ள புந்து அடிச்சிடலாம் நினைக்காதீங்க ஐயா, இது தளபதி படம்ன்றதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வினோத் வந்து கொடுத்திருக்காரு. சமீபத்தில் விகடனுக்கு கொடுத்த பேட்டியில கூட ஐயா வினோத் அவர்கள் சொன்னது என்னங்க இது பகவத் கேசரி எல்லாம் சொல்றாங்க, ரீமேக் படம் எல்லாம் சொல்றாங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஒரு சில காட்சிகள் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டதா தகவல் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி படத்துல வேற ஒரு விஷயம் உள்ள இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க, முக்கியமான ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்றத மட்டும் எனக்கு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. பகவத் கேசரின்றது ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு சில காட்சிகள் வச்சிருக்கலாமே தவிர முழுக்க பகவத் கேசரியே கிடையாதுன்றது மாதிரியான தகவல்களும் இந்த ஓவர்சீஸ்ல கண்டென்ட்லாம் அனுப்புறாங்கன்ற மாதிரி சில செய்திகள்லாம் வருது இல்லையா? அப்படியான சில செய்திகள் என்னோட சோர்சஸ் எல்லாம் விசாரிக்கும் போது அப்படியான கதை கிடையாது. ஏன்னா வந்து ட்ரைலர் ரிலீஸ் அப்போவே, பாடல் ரிலீஸ் அப்போவே வந்து கதை அண்ட் திரைக்கதை வந்து எச் வினோத் தான் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு படத்தை நம்ம ரீமேக் பண்றோம்னா இயக்கம் எச் வினோத்னு வந்துடும், கதை அண்ட் இயக்கம்னு வராது. புரியுதுங்களா? இதுல வந்து அப்படி கிடையாது. இதுல வந்து கதை அண்ட் இயக்கம் மொத்தமே வந்து எச் வினோத் தான் போடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சில காட்சிகள் வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு கேசரியா இருந்தானா உப்மாவா இருந்தானே தலைவனோட கடைசி படம் நம்ம கொண்டாடணும். ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா இந்த படம் அமைய போகுது. இவங்க 64 கட்ஸ் கொடுக்கட்டும், இல்ல வந்து சென்சார் சர்டிபிகேட்டுக்கு வந்து நேரம் கடத்தட்டும், கடைசி நேரத்துல வந்து இது இறங்கத்தான் போகுது. இதுவரைக்கும் தமிழகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை வந்து நம்ம ஜனநாயகன் படம் படைக்க போறது உறுதி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தயவு செய்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம நேரத்தை குறைத்துக்காம வேஸ்ட் பண்ணாம நம்ம தளபதி படத்தை நம்ம என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். யார் படம் வந்தாலும் அந்த படத்தையும் பார்ப்போம், கொண்டாடுவோம். இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும், இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பான இனிமையான ஆண்டாக அமையணும். ஏன்னா நம் சட்டமன்றத்தில் நம்மளோட குரல் ஒலிக்கணும். நம்ம வந்து சினிமா சண்டையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதை தாண்டி நாட்டை பிடிக்கணுன்ற ஆசையை நோக்கியும் கனவை நோக்கியும் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மக்களோட அரசியல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், மக்கள் கூட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் போது இந்த சினிமா சண்டைகளை தவிர்த்து விட்டுட்டு யார் படம் வேண்டுமானாலும் வரட்டும், அண்ணன் சிவகார்த்தியை நடித்த பராசக்தி படமும் மாபெரும் வெற்றி அடையணும் என்றதையும் ஒரு தளபதி ரசிகன் என்ற சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லார் படமும் வரட்டும். பொங்கலுக்கு 10 நாள் லீவ் இருக்கு. இந்த சமத்துவ பொங்கலை வந்து கொண்டாடுவதற்காக தமிழக வெற்றி கழகம் தயாராகி கொண்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கலையும் இந்த புத்தாண்டையும் கொண்டாடுங்க. எல்லார் படத்தையும் பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. 2026 நம் தளபதியை வந்து வெற்றி வாகை சூடுவதற்காக நாம் போராடிக்கிட்டே இருக்கணும். கனவுல கூட தப்பி தவறி கூட இந்த திமுகவுக்கு நாம ஓட்டு போற்றவே கூடாது என்ற பிரச்சாரத்தை தொடர்ந்து மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேருங்க. தப்பி தவறி மீண்டும் இந்த திமுக அரியணை ஏறினாங்கன்னா நம் வாழ்வாதாரம் முடிந்து விட்டது. தமிழ்நாடு வந்து இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். தயவு செய்து சொல்றேன், திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடவே கூடாது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் சொல்லுங்க, ஒவ்வொரு வாக்காளர்கள்கிட்டையும் சொல்லுங்க, உறவினர்கிட்டையும் சொல்லுங்க, நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு ஜனநாயகன் படம் நிச்சயமாக வெளியாகும்.
மாபெரும் சாதனை படைக்கும் என்று சொல்லிக்கிட்டு இந்த நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.